அமிர்தகளி சிவன் ஆடி விழா எங்க அப்பன் வாராண்டி வீதி உலா. அமிர்தகளி சிவன் ஆடி விழா எங்க அப்பன் வாராண்டி வீதி உலா. சந்தன சேற்று குளத்தில் நீராட்டு எங்க சாமிக்கு வழியெல்லாம் ஆரோகர பாட்டு. சந்தன சேற்று குளத்தில் நீராட்டு எங்க சாமிக்கு வழியெல்லாம் ஆரோகர பாட்டு. அமிர்தகளி சிவன் ஆடி விழா எங்க அப்பன் வாராண்டி வீதி உலா. அரஹர நம பார்வதி பதயே அரஹர மகாதேவ. எல்லாம் அல்ல அபிராமி அம்பிகா சமேத அமிர்தகடேஸ்வரர் அனுகிரகத்தாலும் பாலாம்பிகா சமேத அமிர்தமுத்திஞ்சேஸ்வரர் அனுகிரகத்தாலும் குருமகா சன்னிதானம் சிலசி கைலி மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாசிரியரின் திருவருளாலும் சைத்திர உற்சவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சைத்திர உற்சவமானது 18 நாள் உற்சவம் நடைபெறுகிறது. முதலில் சந்திரசேகர துவஜாரோகணமாகும். அதில் கணயாகம் 3 காலமும் ஸ்கந்தயாகம் 3 காலமும் பக்தயாகம் 3 காலம் முடிந்த பிறகு பஞ்சமுக துவஜாரோகணம் நடக்கும். முதல்ல துவஜாரோகணம் தீர்த்தாந்தம் சித்திரை மாதம் சித்திர நட்சத்திரத்தில் தீர்த்தவாரி. இந்த சித்திர மாதத்தில் முக்கியமான திருவிழா இந்த 6ஆம் திருநாள் ஸ்ரீ காலசம்ஹாரமூர்த்தி மகாமண்டபத்திலேருந்து ஆஸ்தான மண்டபத்துக்கு வீர நடனம் வந்து இங்கிருந்து விசேஷ அபிஷேகம் அடைந்ததுக்கப்புறம் சாயங்காலம் திரும்பம் வீர நடனமாகி யாகசாலை போய் நிவர்ணம் ஆனதுக்கப்புறம் வந்து மார்க்கண்டேயருக்காக யமனை சம்ஹாரம் பண்ணுறதாக சாஸ்திரம். ஏன் இந்த கதை அப்படி வந்ததுன்னா, மிருகண்டு முனிவருக்கு புத்திரபாக்கியம் இல்லாதனால சுவாமியை தபஸ் பண்ண சுவாமி பிரத்யக்ஷமாகி உனக்கு சத் புத்திரால் வேணுமா இல்லை அறிவு கூட புத்திரால் வேணுமா இல்லை நோயற்ற புத்திர வேணுமா கேட்கும்போது எனக்கு சத்புத்ரா எல்லா பெற்றோரும் சத்புத்ரா தான் கேட்கணும். ஆனால் அவருக்கு 16 வயசு தான் சொல்கிறார். அவரும் பிறந்தவொடனே ஒவ்வொரு நெல்லி வித்தியிலும் எல்லையும் ரொம்ப தெரிந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கார் மார்க்கண்டேயர். அவருக்கு 16 வயது வந்தோடனே அவள் பெற்றோருக்கு ஒரு கவலை வருது. இனிமேல் 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பையன் இருக்க மாட்டானே அப்படின்னு இருக்கும்போது இந்த விஷயத்தை அப்போ தான் மார்க்கண்டேயர்கிட்ட சொல்கிறார் அந்த அவள் பெற்றோர். இப்பேற்பட்ட வரத்தை கொடுத்த நான் சுவாமியே நோக்கி தபஸ் பண்ணுறேன்னு காசியிலேருந்து ஒவ்வொரு சிவக்ஷேத்திரமாக பூஜை பண்ணிட்டு வரார் மார்க்கண்டேயர். இந்த திருக்கடையூர் பூஜை பண்ணும்போது அவருக்கு 16 வயது பூர்த்தி அடையுது. இப்படி பூர்த்தி அடைந்த உடனே யமதர்மராஜா வரார். மார்க்கண்டையா ஆயுள் காலம் முடியுது வாப்பான்னு கூப்பிடும்போது நான் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்க முடிச்சதுக்கப்புறம் தான் வருவேன்னு சொல்கிறார் மார்க்கண்டேயர். உடனே தன்னோட பதவி ஆணவத்தில் நான் வெளியிருந்து கூப்பிட்றேன் நீ உள்ளே இருந்து வரமாட்டேன்னு சொல்லி வெளியிருந்தே பாசக்கீரை வீசுகிறார் யமதர்மராஜா. மார்க்கண்டேயர் பயந்து போய் தான் அப்பாவை கட்டி பிடிக்கிற மாதிரி சிவலிங்கத்தையும் சேர்த்து கட்டி பிடிச்சார். அந்த விதியின் வசமானது மார்க்கண்டேயரையும் இழுக்காமல் அந்த சிவலிங்கத்தையும் சேர்த்து இழுத்துறது. உடனே லிங்கத்திலேருந்து வெடித்து சம்ஹாரமூர்த்தியாக அவதரித்து யமனை இடது பாதால் உதைத்து சம்ஹாரம் பண்ணுறார் சுவாமி. அது நடந்தது தை மகத்தில் இந்த 6ஆம் திருநாளில். அந்த யமனை சம்ஹாரம் பண்ணோடனே ஜனனம் மட்டும்தான் இருக்குது, பூமியில் மரணம் இல்லாமல் போயிடுது. மரணம் இல்லாதனால பூமியோட பாரம் தாங்க முடியாமல் பூமாதேவி சுவாமிகிட்ட தூக்கி தபஸ் பண்ணுறான். பாரத்தை தாங்க முடியல ஈஸ்வரா அப்படின்னு. உடனே பூமாதேவிக்கு பிரத்யக்ஷமாகி பக்கத்தில் அம்பாலை சாட்சியாக வச்சுருப்பார். அந்த அம்பாளுக்கு பாலாம்பிகைன்னு பேர். ஏன் பக்கத்தில் அம்பாலை சாட்சியாக வச்சுருந்தானா என்றைக்குமே ஒரு அனுக்கிரகம் தாயார்கிட்ட தான் இருக்கும். அதனால் பக்கத்தில் அம்பாலை சாட்சியாக வச்சுட்டு யமனுக்கு அந்த பாப்பத்தை போக்கி தர்மராஜாங்கிற பட்டத்தோட மீண்டும் அனுகிரகம் கொடுக்குறார் சுவாமி. ஏன் தர்மராஜாங்கிற பட்டத்தை கொடுக்குறாருன்னா, அவன் என்னதான் மார்க்கண்டேயர் சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பூஜையில் இருந்தாலும் அவன் தர்மத்தை மீறாதனால அதனால் அவனுக்கு தர்மராஜாங்கிற பட்டத்தை கொடுத்து உனக்கு 16 வயசை தாண்டினாதானே அழிவு காலம் இருக்க போது, நீ என்றுமே 16 வயசோடு இருந்து மார்க்கண்டேயருக்கு என்றும் சிரஞ்சீவி அனுகிரகத்தை கொடுக்குறார் சுவாமி. சிரஞ்சீவி அனுக்கிற கொடுத்தோடனே சுவாமியை தூக்கிய பவஸ் பண்ணி அப்படியே சுவாமிகிட்டே ஐக்கியமாயிடுறார் மார்க்கண்டேயர். அந்த திருநாள் இந்த 6ஆவது நாளில் நடக்கிறது. இன்றைக்கி மகாமண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் விசேஷ அபிஷேகங்கள்லாம் ஆனதுக்கப்புறம் சாயங்காலம் சுவாமிக்கு சேப்பால் அலங்காரம், அம்பாளுக்கு பச்சல் அலங்காரமாகி யாகசெல்லாம் போயிட்டு நடக்கும். பக்தார்கள் அதை பார்த்து கண்டு கழித்து இறை அருள் பெறுவதற்காக நான் பிரார்த்திக்கிறேன். தாயுது எங்கும் நாதஸ்வர முழக்கம் பண்டார சங்கு வானை பிளக்கும். ஆயிரம் ஆயிரம் அடியார்கள் கூட்டம் ஆடி வருது காவடியாட்டம்.
ஆயிரம் அடியார்கள் கூட்டம் ஆடி வரது காவடி ஆட்டம். அமிர்தகளி சிவன் ஆடி விழா எங்க அப்பன் வாராண்டி வீதி உலா. தீர்த்த கொடுத்த நாடுங்கடி அப்பன் நீராட்ட பாடுங்கடி கூத்தன வாழ்த்தி ஆடுங்கடி கூடி கூடி கும்மி போடுங்கடி. ரெட்டை கொம்பன் எருதில் வாராண்டி ரத்தின மணிமுடி சூடி வாராண்டி. ரெட்டை கொம்பன் எருதில் வாராண்டி ரத்தின மணிமுடி சூடி வாராண்டி. வட்ட குடையோடு வாராண்டி வணங்கும் சிவன் அருளை தாராண்டி. வட்ட குடையோடு வாராண்டி வணங்கும் சிவன் அருளை தாராண்டி. அமிர்தகளி சிவன் ஆடி விழா எங்க அப்பன் வாராண்டி வீதி உலா. கொட்டு மேளத்தோடு வாராண்டி கொம்பன் தாளத்தோடு வாராண்டி. கொட்டு மேளத்தோடு வாராண்டி கொம்பன் தாளத்தோடு வாராண்டி. வணங்கும் சிவன் ஏறி வாராண்டி வாழ்வில் எல்லாம் வாரித்தாராண்டி. வணங்கும் சிவன் ஏறி வாராண்டி வாழ்வில் எல்லாம் வாரி தாராண்டி. அமிர்தகளி சிவன் ஆடி விழா எங்க அப்பன் வாராண்டி வீதி உலா. அமிர்தகளி சிவன் ஆடி விழா எங்க அப்பன் வாராண்டி வீதி உலா. சந்தன சேற்று குளத்தில் நீராட்டு எங்க சாமிக்கு வழியெல்லாம் அரோகர பாட்டு. சந்தன சேற்று குளத்தில் நீராட்டு எங்க சாமிக்கு வழியெல்லாம் அரோகர பாட்டு. அமிர்தகளி சிவன் ஆடி விழா எங்க அப்பன் வாராண்டி வீதி உலா. அமிர்தகளி சிவன் அடிகள் தொழுவாய் அவனை வணங்கு நொடியில் எழுவாய். இன்னல்கள் அனைத்தும் துகள் துகளாகும் இன்பமே வாழ்வில் நிகழ்வுகளாகும். அமிர்தகளி சிவன் அடிகள் தொழுவாய் அவனை வணங்கு நொடியில் எழுவாய். இன்னல்கள் அனைத்தும் துகள் துகளாகும் இன்பமே வாழ்வில் நிகழ்வுகளாகும். அமிர்தகளி சிவன் அடிகள் தொழுவாய் அவனை வணங்கு நொடியில் எழுவாய்.
நிலையான தோழனாய் விளங்குவான் ஐயன் நீ கேட்ட அனைத்தும் வழங்குவான் ஐயன் நிலையான தோழனாய் விளங்குவான் ஐயன் நீ கேட்ட அனைத்தும் வழங்குவான் ஐயன் மலையான வல்வினை வீழ்த்துவான் ஐயன் மகிழ்வோடு நீ வாழ வாழ்த்துவான் ஐயன் மலையான வல்வினை வீழ்த்துவான் ஐயன் மகிழ்வோடு நீ வாழ வாழ்த்துவான் ஐயன்